ஹாய் ஆல் மத்தியானம் லஞ்சு பூங்கறி சாதம், உருளைக்கிழங்கு கறி, மணத்தக்காளி வெத்த குழம்பு, பருப்பு சாதத்துக்கு பருப்பு, தயிர். மணத்தக்காளி வெத்த குழம்புக்கு கடுகு, கடலைப்பருப்பு, வெந்தயம், பெருங்காயம், கருவேப்பிலை வதக்கிட்டு அது வெடித்த உடனே கடுகு, அப்புறம் மணத்தக்காளியும் போட்டு வதக்கிட்டு பெருங்காயம், சாம்பார் பொடியெல்லாம் மணத்தக்காளி போட்டு வதக்கிட்டு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் சாம்பார் பொடி, வெல்லமும் அதில் போட்டு வதக்கிட்டு புளி தண்ணியை விட்டு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு தேவையான எண்ணெயை விட்டுட்டு நல்லா கொதித்த உடனே கொஞ்சோண்டு கொதித்து வரும்போது கொஞ்சம் அரிசி மாவு கெட்டியாரத்துக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்ச மணத்தக்காளியும் போட்டேன். நான் ரெடியாக எடுத்து உருளைக்கிழங்கு கறிக்கு சாதத்தோடு உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளிச்சு போட்டு உருளைக்கிழங்கு போட்டு உப்பு காரப்பொடி போட்டு தேவையான எண்ணெயை விட்டு ரெடி பண்ணிட்டேன். பருப்பு வேக வச்சது, தயிர் சாதத்துக்கு தயிர். இதான் சிம்பிள் மெனு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பருப்பு வைக்கணுன்றதுனால பருப்பு வச்சேன். ஏன் ஒத்திக்கு தான் சாப்பாடுன்றதுனால நீங்கள் மணத்தக்காளி வெத்த குழம்பு பண்ணிவிட்டு சாம்பார்லாம் பண்ணால் வேஸ்ட் ஆகிடும்னு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.